காசா, மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்த இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக காட்டுகிற உலக வரைபடத்தின் பகுதி ஒன்றை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஈரானுடைய விமானத்தில் இருந்து தப்பித்த அல்லது உயிர் பிழைத்த 3 விமானிகளை கத்தர் ரகசியமான ஒரு இடத்தில் சிறை வைத்திருக்கிறது என்றும் அந்த 3 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சும் ஈரானுடைய இராணுவ தளபதியும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறிய, இது ஈரானுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறங்க என்று சொல்லக்கூடியவரே, இங்கே உள்ளே நுழைந்தால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் காலை உடைப்போம் அப்படிங்கிறாங்க. இது பேச்சு வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல இன்றைக்கு ஹத்தாமியினுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, சீனாவுல இருந்து அதி உச்ச தொழில்நுட்பங்களை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானை வந்து அடைந்து விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் காசாவினுடைய யுத்தம் அப்படியே ஈரான் வரைக்கும் பரவி ஈரானோடு ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று கடைசியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதிலே தோல்வி அடைந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலையில் இன்றைக்கும் மத்திய கிழக்கிலே பல விவகாரங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசா, மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்த இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக காட்டுகிற உலக வரைபடத்தின் பகுதி ஒன்றை அமெரிக்க இராணுவம்